வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சாம்சங்கோட குட் லாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ திடீர்னு குட் லாக் பற்றி அப்படின்னா, கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பற்றி நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்திருப்போம். அதுவும் முக்கியமாக சாம்சங்கோட ஒன் யூஐயில் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இந்த குட் லாக் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் தாண்டி சாம்சங்கை எல்லாரும் வச்சு செஞ்சாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒன் ப்ளஸ்லாம் அவங்களோட 13, அதாவது ஒன் ப்ளஸ் 13 லான்ச் ஈவெண்ட்டையே சாம்சங்கையும் ஆப்பிளையும் ட்ரோல் பண்ணுறன்ற பேர்லேயே மொத்த ஈவெண்ட்டையும் வச்சு முடிச்சிருப்பாங்க. அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் சாம்சங்லாம் வலிக்கு கிடக்கு அப்படின்னு சொல்லி நல்லாவே கலாச்சிருப்பாங்க. இருந்தாலும் சாம்சங் திடீர்னு குறுக்க பூந்து இப்போ எங்கேயோ போய் நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுலேயும் முக்கியமாக இந்த ஹோம் அப்பில் நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஃபுல்லாக அதை பற்றி தாங்க அதிகமான பேச்சு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் S25 ப்ளஸில். ரைட்டு, இங்கே இருக்குது S25 ப்ளஸ்ஸு. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி ஏஐ ஜென்ரேட்டட் வால்பேப்பர் அப்படிங்கிறதுக்கு இங்கே கார்னரில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக குட் லாக் தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். குட் லாக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் குட் லாக்கில் என்னால் ஹோம் அப் பார்க்க முடியல. பார்த்தீங்களா, ஃபைன் லாக் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது, நீங்கள் அதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஹோம் அப் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹோம் அப் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கஸ்டமைசேஷன் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹோம் அப் தவிர இப்போ ஹோம் அப்பில் போய்ட்டு ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். அதுக்கு பேசிக்காக இப்போது இதை தாண்டி இந்த தீம் பார்க் இருக்குல்ல, அதாவது ஹோம் அப்பில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தீம் பார்க் இருந்ததுன்னா பார்த்தீங்களா, வால்யூம் பேனலு, ஐகான்ஸு, குயிக் பேனலு, கீபோர்டு, தீம்ஸு எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இதை சும்மா காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம் அப் பற்றி தான். இருந்தாலும் அந்த தீம் பார்க் இருந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம பூந்து விளையாடலாம். ஸோ அதையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை தான் இங்கே கன்வே பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஹோம் அப்பில் நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணனால தான் உங்களுக்கு ரீசன்ட் டேப் இப்படி இருக்குது. ரீசெண்டாக ஓப்பன் பண்ண எல்லா ஆப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் ஹோம் அப் போகிறேன். ஹோம் அப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இதில் இந்த டிஐஒயின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம் ஸ்க்ரீன் இது பீட்டாவில் இருக்குதுன்னு சொன்னாங்களே. இது நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஹோம் ஸ்க்ரீனை இஷ்டத்துக்கு நம்ம டெக்கரேட் பண்ண முடியுங்க. இதை நான் எனேபிள் பண்ணால் எங்கள் லுக்கே மாறிடும். ஹைலைட் என்னென்னா, எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கலாம். சென்ட்ரலில் தான் வைக்கணும்னு இல்லை, சம்மந்தமே இல்லாத இடத்துல கூட வைக்கலாம். எங்கே வச்சிங்கனாலும் ஐக்கான் போய் உட்காரும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு வைங்களேன். நீங்கள் எப்படினாலும் அரேஞ்ச் பண்ணலாம், இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணலாம். இப்போது ஒரு விட்ஜெட் இருக்குன்னா கூட விட்ஜெட்டை கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். அதை நான் எடுத்து விட்டேன்னு வைங்களேன். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய லேஅவுட்டுக்கு போயிடும். பார்த்தீங்களா, ஸோ அது இருக்கும்போது ஒரு லேஅவுட், அது இல்லாதப்போ வேறு ஒரு லேஅவுட். ஸோ இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலாக இப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ண என்ன ஆகும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த ஜிகிள் மோட் எப்படி நம்ம ஐஃபோனில் சொல்லுவோமோ iOSல, அந்த மாதிரி இதுலேயும் ஐகான்ஸ் அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கோன்றனால. பட் ஃபர்தர் அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தோன்னு வைங்களேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த அடிஷ்னல் மோட் வரும். இதில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் அப்படியே உள்ள ஆட் பண்ணலாம். ஸோ ஐகான் மேக்ஸிமம் சைஸ் வைக்கலாம். இன்னொன்று என்னென்னா, அப்படின்னா இப்போ 3மே செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 3மே அட் அ டைம் நம்ம இடம் மாற்றலாம். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம்னு சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன இல்லையா ஸ்டிக்கர்ஸ், இப்போது இதை ஆரோ மார்க் வைக்கணுமா, இல்லாட்டி ஒரு ஸ்டாரை போடணுமா, எடுத்துகிட்டு இங்கே போடலாம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே மாட்டோம்ல. எந்த ஃபோன்லேயாவது ஹோம் ஸ்க்ரீன் இப்படி பார்த்துருக்கோம், கொசன்னு. உங்களில் எவ்வளோ பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் குட் லாக் எப்பயுமே யூஸ் பண்ணுறீங்க? பேஜோட லூப்பு, இப்போது பேஜ் லூப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே லூப் இல்லைன்னு வைங்களேன். இப்போ நான் அப்ளை கொடுத்துட்றேன், சரியா, லூப் பேஜஸில். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 பேஜில் அப்படி நிற்கிதா, இது தாண்டி போக முடியல. இப்போது இதுவே இப்போ ஹோம் ஸ்க்ரீன், ஆப் ஸ்க்ரீன்லலாம் நம்ம லூப் ஆப்ஷன் கொடுத்தோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அப்ளை கொடுக்குறேன், அப்ளை கொடுத்துட்டு வெளில போகிறேன், இந்த மாதிரி லூப்லேயே இருக்கும். அடுத்த ஆப்ஷன் மெயினாக எல்லாருமே முக்கியமாக பேசிகிட்டு இருந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சரி டாஸ்க் சேஞ்சர் நம்ம இஷ்டத்துக்கு நிறைய மாற்றலாங்க. இப்போ டில்ட் ஸ்டாக் அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இது ரெகுலராக நீங்கள் பார்க்குறது. இப்போது ரெகுலராக பார்க்குறதுனா இப்போ பாருங்கள், இது ஏன் ஷார்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். மினி மோட் தூக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஓகேயா, கிரிட்டு கொடுத்தோன்னா இதுவும் மினினால தான் அப்படி இருக்குது. மினி மோடு தூக்கி விட்டால் இப்போ அடுத்து வெர்டிக்கல் லிஸ்ட். இதில் ஆக்சுவலாக அந்த சர்க்குலருங்கிறது எனேபிள்டாக இருக்குது. இப்படி இல்லைன்னா
சிங்கிள் ஃப்ளோ தான் வரும் மேலே கீழேயும். ஸ்லிம் லிஸ்ட் இதுலேயும் கொஞ்சம் சர்க்குலர் ஃபீல் வருது தெரியுதா? சர்க்குலர் தூக்கிட்டேன்னா மேலேருந்து கீழே அப்படியே ஃப்ளோ, ஸ்ட்ரைட் ஃப்ளோ. வெர்டிக்கல் வைப்போம். ஸோ இதை தாண்டி ஜெஸ்டர் செட்டிங்ஸ் இதில் தான் மெயினான நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இங்கே இருங்க, கிளாசிக். இப்போது ஒரு ஆப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் கேலரி, இது வந்து கிளாசிக் ஃபீல் சரியா? இப்போது நான் அதை அப்படியே இதில் போய்ட்டு எலிஜென்ஸ், இப்போ வருங்க ஒரு மைனர் சேஞ்ச் இருக்குது. அந்த ஸ்கேல்ஸ் அண்ட் அந்த விழறதுக்கான அந்த அனிமேஷனில் அந்த அதை எடுத்துக்கிற டைம் அதில் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ஜம்ப் அடிக்குதுல ஒரு சின்ன ஜெர்க்கு மாதிரி இருக்குது. அடுத்தது ஸ்வீட், ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு செம்ம ஸ்லோவாக இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்லோவாக அனிமேஷன் வைப்பாங்கன்னு தெரில, பட் இதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து சிம்பிள் டியூனிங், இது நம்ம இஷ்டங்க. இப்போ இதில் வந்து நான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணேன்னு வைங்க, இப்போ எமோஷ்னல்னு கொண்டு போனால் ரொம்ப ஸ்லோவாகிடும். அதான் அந்த ஸ்வீட்டுன்னு இருந்ததில்ல அது. இப்போ நான் இதில் வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சேன்னா ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ். இதை தாண்டி அட்வான்ஸ் டியூனிங் போனீங்கன்னா அப்பா சாமி வேறு லெவல் அப்படின்னு ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஐகான் எப்படி மூவ் ஆகணும், எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகணும் அதை கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போது ஒரு டயகனலாக மூவ் ஆகுது தெரியுதா? இப்போ நான் அதை மாற்றினேன்னு வைங்க, பார்ப்போமா? இப்போ போய் லேண்ட் ஆகும்போது பாருங்கள், அது எந்த டைரெக்ஷனில் வருது பாருங்கள். லேண்ட் ஆகும்போது இப்படி போய் அப்படி வருது. சின்ன சின்ன விஷயத்துலலாம் விளையாடுற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஸ்டிஃப்னஸ்ஸு, அப்புறம் இந்த எஃபெக்ட்டு, எனக்கு தெரிஞ்சு சும்மாவே நம்ம பயங்கரமாக விளையாண்டுட்ருப்போம். இனிமேல் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்ணுவீங்கங்க. எனக்கு நவ்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இன்னும் ஐகான் பொசிஷனு, கலர்ஸு, வால்பேப்பர் எப்படி மூவ் ஆகணும், அப்புறம் ப்ளர்ரு, ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பூந்து விளையாடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குட்லாக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். குட்லாக் மூலமாகவே நம்ம வந்து ஹோம் அப் தேடும்போது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தனிப்பட்ட முறையில் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட்டு, ஆனால் செமையாக இருக்குது, சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக யூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் குட்லாக் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக குட்லாக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி நிறைய பண்ணுவோம். ஏன்னா இப்போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு நீங்கள் பிடிச்ச மாதிரி கீபோர்ட் பண்ணலாம். ஸோ அதில் வந்து தீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்களே வந்து டிசைன் பண்ணலாம். அண்ட் அதில் என்ன மாதிரி எஃபெக்ட் வேணுமோ, கீபோர்டுக்கு எஃபெக்ட் அதுவும் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி சவுண்டு வேணும் கிளிக் பண்ணும்போது அதையும் நீங்களே டிசைட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வால்யூம் ராக்கர், ஸோ வால்யூம் பேனல் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இண்டிவிஜுவல் ஆப்புக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சவுண்ட் அசிஸ்டன்ட் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணுவோம். இன்டெப்த்து நம்ம கண்டிப்பாக செக் பண்ணலாம் ஒரு நாள். அதுவும் குட்லாக்லேயே ஊறி போனால் யாராவது இருப்பாங்க இல்லையா, நான் வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணுவேங்க. அதே சமயம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குட்லாக் வந்து பூந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில நண்பர்கள் மூலமாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ குட்லாக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுது. அண்டு பார்க்கும்போது அந்த சேஞ்சஸையும் நம்மளால் உணர முடியுது. இங்கே இருங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு குயிக் ஆப்ஷனு, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து ஆல்ரெடி S25 சீரிஸ் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது One UI, அது கூடவே வந்து இந்த மாதிரியான குட்லாக் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா, மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் குட்லாக் ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறதே சொல்லுங்கள், நல்லாயிருக்கும்.
ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய். வரட்டா